வசனம் மட்டும் போதாதுப்பா, ஒரு வசீகரம் வேணும், ஒரு கவர்ச்சி வேணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஜனங்க சர்ச்சுக்கு வந்தா ஜாலியா இருக்கணும். ஜனங்க உன்னை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா பார்க்கணும். சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணு. அக்கினி அபிஷேகம், அற்புதம், அந்நிய பாஷை, பரலோக பயணம், ப்ராபசி, என்கவுண்டர், பிரேக் த்ரூ, இது அதுன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு. மாசத்துக்கு ஒரு தடவை யாராவது அற்புதம் சாங் கொடுக்கறவரு, ஒரு தீர்க்கதரிசி, இந்த ஸ்டைலான வொர்ஷிப் லீடர், அந்த பையன் பேர் என்னப்பா, அவனை வச்சு ஒரு மீட்டிங் நடத்து. ஐயா, தீர்க்க தரிசனம்லாம் எதுக்கு? அதான் நம்மள வழி நடத்த ஆவியானவர் இருக்காரு, வேத வசனம் இருக்கு, இதுக்கு மேல என்ன தேவை? அட என்னப்பா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு. பால்ராஜ், இந்த வசன விளக்கெல்லாம் ஓல்டு ஃபேஷன், அதை விட்டுரு. இனிமேல் நீ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச். அதாவது வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம், மேல வரலாம், எப்படி ஜெயிக்கலாம், ஜனங்க என்ன விரும்புறாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இததான் நீ பேசணும். ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே வசனத்துக்கு புறம்பா இருக்கு. நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். மனம் திரும்புதல், பரிசுத்த ஜீவியம், சுயத்தை வெறுக்கிறது, அன்பா இருக்கிறது. செருப்பால